கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் வாசித்திருப்போம். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்டார். அவர் அங்கே வழியை ஆயத்தம் பண்ணுகின்றார். இயேசு கிறிஸ்துவிற்கு யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுக்கின்றார். இதெல்லாம் வேதத்திலே நாம் வாசித்திருக்கின்றோம். ஒரு நாள் யோவான் ஸ்நானகருக்கும் சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்கள் இவரிடத்தில் யோவான் ஸ்நான இடத்துல கேட்கிறார்கள், ரபி, நம்மை போலவே அங்கே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் கொடுக்கின்றார், மக்கள் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பேசுகிற வார்த்தைகள் தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். அவருக்கு முன்பாக நான் அனுப்பப்பட்டேன், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்காக நான் வழியை ஆயத்தம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல் அற்புதமான ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். அதுதான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருக வேண்டும். அவருடைய மாட்சி, அவருடைய மகிமை, அவரை குறித்ததான புகழ்ச்சி எல்லா இடங்களிலும் பெருக வேண்டும். ஆனால் என்னை குறித்து நான் சிறுக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒருவேளை அதிகாரத்தின் நிமித்தமாக இவர் தன்னைத்தானே அந்த இடத்திலிருந்து விலக்கி கொள்ளுகிறாரா என்கிற கேள்வி நமக்கு வரலாம். இன்றைக்கு உலகத்தில் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். அவர் வாய் சவடால் பேசுகிறவர் என்று கிராமத்தில் சொல்லுவார்கள். வேணுமென்றே வீம்புக்கென்றே தன்னை பெரிதாக கருதி கொள்ளுகின்ற மக்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? ஒரு சில மக்கள், ஏன் இவரிடத்தில் வீணாக நான் வம்பை வைத்து கொள்ள வேண்டும், நாம் ஒதுங்கி போய்விடலாம் என்று அவன் பேசுவது என்னவென்றாலும் பேசிக்கொள்ளட்டும் என்று சற்று அவரை குறித்ததான எந்த விதமான காரியத்திலும் அவர்கள் ஈடுபடாமல் தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வார்கள். அவ்விதமான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறவில்லை. மாறாக யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவிற்காக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாகவும் வேத வசனம் நிறைவேறும்படியாகவும் அவர் அனுப்பப்பட்டவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், கடவுளை நாம் மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அநேக பொறுப்புகள் இருக்கலாம். இது ஊழியக்காரர்களை மாத்திரம் பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஊழியக்காரர்கள் முழு நேரமாக இருக்கிறவர்கள், எப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் ஊழியம் செய்கிறேன் என்று செல்லுகிறவர்கள் கடவுளை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது மாத்திரம் கட்டாயம் அல்ல. மாறாக கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவேளை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு தொழிற்சாலையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அரசாங்க அலுவலகத்திலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ பணியாற்றி கொண்டிருக்கலாம். அல்லது இன்னும் பலவிதமான காரியங்களை நீங்கள் செய்கின்ற மக்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை அந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். ஏன், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய, ஹோம் மேக்கர் என்று நவீன ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்மணியாக கூட நீங்கள் இருக்கலாம், ஒரு சகோதரியாக நீங்கள் இருக்கலாம். அது கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை, அந்த குடும்பத்தை வழிநடத்தும்படியாய் போஷிக்கும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கின்ற
ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒரு நோக்கத்தோடு கூட படைக்கப்படுகிறார்கள், நோக்கத்தோடு கூட அவர்கள் உயிரோடு வைக்கப்படுகின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மை பாராட்டுவதற்கு, நான் பெரியவன், நான் சிறந்தவன், என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. மாறாக இந்த இடத்திலே கடவுள் என்னை வைத்திருக்கின்றார், இந்த பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் இது ஏன் கொடுத்திருக்கின்றார்? அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுவேன் என்று சொன்னால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஒரு அலுவலகத்தில் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கடவுள் இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த இடத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய அங்கே அவசியம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கின்றார். இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆசிரியர் பணி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல மாணக்கரை, ஒரு நல்ல ஒரு குடிமகனை உருவாக்குகின்ற பொறுப்பு அந்த ஆசிரியருக்கு இருக்கிறது. ஒரு தொழிற்சாலையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தயாரித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தயாரிக்கிற பொருள் மக்களுக்கு செல்லுகிறதல்லவா? அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் அது விளைவிக்கின்றதான காரியங்களை நான் கலப்படம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அது மக்களுடைய ஆரோக்கியம், உயிர் சம்பந்தமானது. என் குடும்பத்தில் இருக்கிற என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர், ஏன் என்னுடைய உயிரை போன்றதான் மற்றவர்கள் உயிர். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் எதையாகிலும் விற்று பணம் செய்து விடுவேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக, காவல்துறை போன்றதான அரசியல் தலைவர்கள் போன்ற ஆளுகிறவர் போன்ற அதிகாரம் இருக்கலாம். நான் சொன்னால் அப்படியே நடக்கும் என்ற அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரம் நமக்கு ஆணவமாக அது மாறிவிடக்கூடாது. காரணம், அந்த அதிகாரம் நிலையானதல்ல. கடவுள் ஒரு நாள் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன், இதன் மூலமாய் நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நீ நன்மை செய்தாயா, அல்லது உன் கரத்திலிருந்து எத்தனை பேருக்கு உன் அதிகார துஷ்பிரயோகத்தின் நிமித்தமாக தீமை நடந்திருக்கிறது என்று ஆண்டவர் கேட்பார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் பெருக நான் சிறுக வேண்டும். என்னுடைய பணியின் மூலமாய், நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் அவரை நான் உயர்த்துவேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவருடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அவரை உயர்த்தி பிடித்து பாருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளிலே உங்களை அப்பரிமிதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்பரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அதை தான் நீதிமொழிகள் எப்படி எழுதியிருக்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் இருக்கிற அது உயர்ந்த பதவியோ, நான் சொன்ன வண்ணமாக அது வீட்டிலே குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பணியோ எதுவாக இருந்தாலும் அதை நாம் சீரும் சிறப்புமாய் முழு மனதோடு கூட கடவுளுக்கு முன்பாக செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து கடவுள் பார்த்து நமக்குரிய பலனை தருவார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்திலும் கர்த்தரை உயர்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ள முற்படும் பொழுது நாம் வெட்கப்பட்டுத்தான் போவோம். ஆகையால் நான் திரும்பச் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் கனப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். அவர் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.